ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் ஜனக மகாராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து வருகின்றார். அதாவது மிதிலை தேசத்தை அடைந்து விடுகிறார்கள். அங்கு ஜனக மகாராஜாவிடம் விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமரை பற்றியும் லக்ஷ்மணரை பற்றியும் கூறுகிறார். ஸ்ரீராமர் அகல்யாவிற்கு சாப விமோசனம் அளித்ததை பற்றியும் கூறுகிறார். அப்பொழுது அங்கிருந்த ஜனகரனுடைய பிரதான புரோகிதரான சதானந்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் அவர்தான் அகல்யாவின் மகன், அதாவது கௌதமர் மற்றும் அகல்யாவின் மகனான சதானந்தர். மேலும் விஸ்வாமித்ரருக்கு மிகவும் நன்றி கூறி அவரை பற்றி கூறுகிறார். அதாவது விஸ்வாமித்ரர் என்பவர் காதி என்பவரின் மகன் கௌஷிகன். அவர் அரசாண்டு கொண்டிருந்தார், மிகவும் நல்ல ஆட்சியை புரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் வசிஷ்டரின் ஆசிரமத்தை தன் சேனைகளுடன் அடையும் பொழுது வசிஷ்டர் தன்னிடம் இருக்கும் ஷபலா என்னும் பசு, காமதேனு பசு கொண்டு இவர்களுக்கெல்லாம் விருந்தளிக்கிறார். அப்பொழுது அந்த ஷபலா பசுவை தனக்கு கொடுக்கும்படி விஸ்வாமித்ரர் அப்பொழுது கௌஷிக மகாராஜாவாக இருந்தார் அல்லவா. கௌஷிகன் வசிஷ்டரிடம் கேட்கும் பொழுது வசிஷ்டரால் கொடுக்க முடியாது என்று கூறப்பட்டு பிறகு அந்த ஷபலாவே போர் புரிகிறது. நிறைய போர் வீரர்களை உருவாக்கி போர் புரிகிறது. அப்பொழுது இவர்கள் தோற்றுவிடுகிறார்கள். கௌஷிகர் தன் படையுடன் மற்றும் தன் மகன்களும் எல்லோரும் இறந்து விடுகிறார்கள். அப்பொழுது விஸ்வாமித்ரர் அதாவது கௌஷிகருக்கு இந்த வசிஷ்டர் ஒரு பசுவை கொண்டு இவ்வளவு பண்ண முடிகிறதே என்பதால் தானும் தவம் மேற்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ஒரு மகனிடம் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் அழித்துவிட்டு இந்த அரச பொறுப்புகளெல்லாம் தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். இப்பொழுது அவர் தவம் செய்து சிவபெருமானும் அவர் காட்சியளித்து உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று கேட்கிறார். அப்பொழுது தனக்கு இந்த வில் வித்தை அஸ்திரங்கள் எல்லாம் வேண்டும் என்று வேண்டி அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் வந்து வசிஷ்டரிடம் இவர் போர் புரிகிறார். அப்பொழுதும் இவருடைய அஸ்திரங்களாலெல்லாம் வசிஷ்டரை அவரால் தோற்கடிக்கவே முடியவில்லை. வசிஷ்டரிடம் பிரம்ம தண்டம் இருந்தது. அந்த தண்டம் இவர் எவ்வளவு அஸ்திரங்கள் அனுப்பினாலும் அதையெல்லாம் அது ஈர்த்து கொண்டு விட்டது. அதனால் விஸ்வாமித்திரர் மீண்டும் தோர்த்து விடுகிறார். அதாவது அரசராக இருந்த கௌஷிகன் ராஜரிஷியாக மாறினார். சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து மீண்டும் வசிஷ்டரிடம் மீண்டும் போர் புரிந்து அப்பொழுதும் தோற்றுவிட்டார். பிறகு மீண்டும் அவர் தவம் புரிய ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் வசிஷ்டர் என்பவர் வெறும் ஒரு முனிவர் தான், ஆனால் அவர் அவ்வளவு சக்திகளை கொண்டு அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரே என்று அப்பொழுது அவர் நாமும் தவம் இருந்து வசிஷ்டரை விட அதிகமாக ஆக வேண்டும் என்று எண்ணத்தில் மீண்டும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு திரிஷங்கு என்னும் ஒரு ராஜா வருகிறார். அவர் சண்டாளனாகி இருக்கிறார். ஏனென்றால் அந்த திரிஷங்குவிற்கு ஒரு ஆசை, தான் ஷரீரத்துடன் ஸ்வர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று. பொதுவாக அனைவரும் இறந்த பிறகு ஆன்மா மட்டுமே ஸ்வர்க்கத்திற்கு போகும். ஆனால் இந்த திரிஷங்குவிற்கோ தான் தன்னுடைய ஷரீரத்துடன் தன்னுடைய உடம்புடனே ஸ்வர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று இந்த எண்ணத்தை அவர் வசிஷ்டரிடம், அவர்களுடைய குலகுரு இஷ்வாகு ராஜா அல்லவா திரிஷங்கு, அவர்களுடைய குலகுருவான வசிஷ்டரிடம் கேட்கும் பொழுது வசிஷ்டர் கூறுகிறார், அவ்வாறெல்லாம் போக முடியாது, இது வேத இதுக்கு உட்பட்டதல்ல, அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறிவிடுகிறார். பிறகு இவர் வசிஷ்டரின் மகன்களான 100 மகன்களிடமும் சென்று கேட்கிறார். அந்த 100 மகன்களும் முடியாது, என் தந்தையே மறுத்த பிறகு, அதுவும் இது ஒரு அத்துமீறிய செயலாகவே அவர் திரிஷங்கு கேட்பது, அதனால் இது நடக்காது என்று கூறி அவர்கள் சாபமும் கொடுத்து விடுகிறார்கள். அதாவது நீ சாண்டாளனாக போய்விடுவாய் என்று. அரசனாக இருந்தவன் இந்த சாண்டாள இதுவாக மாறிவிடுகிறான். பிறகு அவன் மாறிவிட்ட சாண்டாளனாக மாறிவிட்டு பிறகு விஸ்வாமித்திரரிடம் தன்னுடைய இந்த எண்ணத்தை கூறுகிறார். விஸ்வாமித்திரர் கூறுகிறார், அவ்வாறு சரீரத்துடன் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று. பிறகு தனக்கு ஏன் இவ்வாறு இந்த நிலை ஏற்பட்டது என்பதையும் வசிஷ்டர் மறுத்ததும் வசிஷ்டரின் மகனால் சபிக்கப்பட்டதும் தெரிந்தவுடன் விஸ்வாமித்திரர் நினைக்கிறார், தன்னுடைய
தவ சக்திகள் இதுவரை அவர் எவ்வளவோ தவங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறார்கள, அதை கொண்டு நான் உனக்கு சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று அதற்கான முயற்சியை அவர் செய்கிறார். பிறகு இவர் சொர்க்கத்திற்கும் அனுப்புகிறார். இவ்வாறு திரிஷங்கு சரீரத்துடன் சொர்க்கத்தை நோக்கி செல்லும் பொழுது இந்திரன் அவனை தடுத்து கீழே தள்ளி விடுகிறான். அப்பொழுது அவன் கத்திக்கொண்டே கீழே விழும்போது விஸ்வாமித்ரா அங்கேயே நில் என்று கூறி அவர் மேலும் கீழே வராமல் அங்கேயே நிறுத்தி விடுகிறார். அதாவது சொர்க்கத்திற்கும் நம்முடைய பூமிக்கும் நடுவில் அவன் தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறான். பிறகு நடந்தவற்றை திரிஷங்கு கூறுகிறான், இந்திரன் என்னை தள்ளிவிட்டான் என்று. அவ்வாறு தள்ளிவிட்டதை கேட்டவுடன் நானே உனக்கு ஒரு சொர்க்க உலகத்தை அமைத்து கொடுக்கிறேன் என்று, சொர்க்கத்தில் என்னவெல்லாம் இருக்கும், சந்திரன் நட்சத்திரங்கள் என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் தான் உருவாக்கிவிட்டார். இதை கண்டவுடன் தேவர்கள் பயந்து கொண்டு விஸ்வாமித்திரரிடம் வந்து, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள், அவன் குருவை மீறியவன், அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை என்று கூறுகிறார்கள். பிறகு விஸ்வாமித்திரர், இல்லை என்னுடைய தவ சக்தியெல்லாம் கொடுத்து விட்டேன் என்று கூறிய பிறகு அவர்களும் ஓகே என்று இந்திரன் அவனுடைய அந்த சொர்க்கலோகத்தை அப்படியே அந்த லோகத்தில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இவ்வாறு தன்னுடைய தவ வலிமைகளை எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விடுகிறார் அவனுக்காக. அதாவது இது இரண்டாவது முறை தவம் இருந்து, முதல் முறை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அதனால் பெற்ற சக்தியினால் வசிஷ்டர் மீண்டும் தோற்று விடுகிறார். இப்பொழுது தவம் இருந்து இந்த சக்தியெல்லாம் திரிஷங்குவிற்காக அவர் இழந்து விடுகிறார். இதற்கிடையில் அம்பரீஷ் என்னும் அரசன், இஷ்வாகு அரசனவன், அவன் ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கிறான். பசுக்களை வைத்து யாகம் செய்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் போல் இந்திரன் அந்த பசுவை காணாமல் செய்து விடுகிறார்கள். பிறகு பசு இருந்தால்தான் யாகம் செய்ய முடியும் என்று அங்கிருந்த யக்ஞ செய்பவர்கள் கூறியவுடன் அதற்கு பதிலாக பசு கிடைக்காததால் அதற்கு பதிலாக ஒரு கல்யாணமாகாத ஒரு பையனை வைத்து செய்யலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த பையனுக்கு ஒரு பசுவிற்கு என்ன விலை கொடுக்கப்படுமோ அதற்கு 1000 மடங்கு அதிகமாக கொடுத்து அவனை வாங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த அம்பரீஷ் பிருகு முனிவரின் மகன் ரிஷக் என்பவர் யார் என்றால், இந்த விஸ்வாமித்திரருக்கு அவருடைய அக்கா கேஷ்னியை கல்யாணம் செய்து கொண்டவர். அவர்களுடைய மகனை, இரண்டாவது மகனை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த மகனை வாங்கி கொண்டு வந்து இவர்கள் யாகத்திற்கு இவன் சென்று கொண்டிருக்கிறான். வழியில் விஸ்வாமித்திரரை அந்த மகன் சந்தித்ததால் தன்னுடைய மாமா அல்லவா விஸ்வாமித்திரர், அவரிடம் இதையெல்லாம் கூறிய பிறகு அப்பொழுது விஸ்வாமித்திரர் கூறுகிறார், தன்னுடைய 4 குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த 4 குழந்தைகளை அழைத்து நீங்கள் அந்த யாகத்திற்கு சென்று நீங்கள் உயிர் தியாகம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் மறுக்கிறார்கள். இது எப்படி முறையாகும் என்று. உடனே இவர் கோபத்தினால் அவர்களையும் பஸ்மமாக்கிவிட்டு இந்த தன் அக்காவின் மகனிடம் 2 ஸ்தோத்திரங்களை கூறுகிறார். இந்த ஸ்தோத்திரங்களை நீ எப்பொழுது கூற வேண்டுமென்றால், அவருக்கு முன்கூட்டியே தெரிகிறது எவ்வாறு அந்த யாகத்தில் இவனை அனுப்புவார்கள் என்று. சிகப்பு கலரில் மாலை போட்டு உன்னை கட்டுவார்கள், அப்பொழுது இந்த 2 ஸ்லோகத்தை நீ சொல்லு என்று இந்த ஸ்தோத்திரங்களை கூறி அனுப்புகிறார். இந்த ஸ்தோத்திரமானது இந்திரனை துதிப்பாடுவது. இதை கேட்டவுடன் இந்திரன் அவனையும் விடுவித்து அவனுக்கும் விமோசனம் கொடுத்து அம்பரீஷுக்கும் அந்த பசுவை கொடுத்து விடுகிறான். அதனால் யாகம் இனிதே முடிகிறது. இவ்வாறாக தன்னுடைய அக்கா மகனையும் அவர் காப்பாற்றி விடுகிறார். பிறகு இவர் மேலும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் மிக வலிமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்திரனால் மேனகா அனுப்பப்பட்டு இவரும் மேனகாவுடன் ஆசை கொண்டு வாழ்ந்து விடுகிறார். அவ்வாறாக இவர் 10 வருடங்கள் மேனகாவுடன் வாழ்ந்து விடுகிறார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறதா, நாம் நிறைய நாட்களை கடத்தி விட்டோமே, மேலும் தவம் செய்ய வேண்டுமே என்பதற்காக. பிறகு அவர்கள் இருவரும் பிரிந்துவிட்டு மேனகா மேலுலகத்திற்கு இந்திரனிடம் சென்று விடுகிறார். விஸ்வாமித்ரர் நாம் இனி இந்த காமத்திற்கு அடிபணியக்கூடாது என்று நினைத்து மீண்டும் தவம் புரிகிறார். அப்பொழுது ஒரு முறை ரம்பா வந்து மீண்டும் அவரை மயக்க பார்க்கும் பொழுதும் அவர் நீ என்னை மயக்க பார்ப்பது எனக்கு புரிகிறது, ஆனால் இதற்கு நான் அடிபணிய மாட்டேன் என்று காமத்தை வென்றார். ஆனால் கோபத்தினால் அவளுக்கு சாபம் அளித்து விடுகிறார். நீ 1000 வருடங்கள் அரூபவதியாக இருப்பாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார். பிறகு பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்து அந்த கோபத்தையும் அவர் ஜெயிக்கிறார். கோபத்தையும் ஜெயித்து பிரம்மாவிடமிருந்து பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெறுகிறார்.
ஆனால் விஸ்வாமித்திரருக்கு பிரம்மா பிரம்மரிஷி என்ற பட்டத்தை அளித்தாலும் வசிஷ்டர் இந்த பட்டத்தை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசிஷ்டரை நோக்கி வருகிறார். அப்பொழுது வசிஷ்டர் இல்லை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறி அவர் கூறுகிறார், ஹரிச்சந்திரன் என்பவன் உண்மையே பேசுபவன், அவனை நீ பொய் சொல்ல வைத்துவிட்டால் நீ ஜெயித்ததாக நான் ஒற்றுக்கொள்கிறேன் என்கிறார். ஆனால் விஸ்வாமித்திரரால் ஹரிச்சந்திரனை ஜெயிக்க முடியவில்லை. ஹரிச்சந்திரன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், அந்த ஹரிச்சந்திரன் கதை தெரியும் அல்லவா, எந்த கஷ்டங்கள் வந்த பொழுதும் அவன் ஒரு பொய் கூட சொல்லவில்லை. அதனால் விஸ்வாமித்திரர் தலை குனிந்து வசிஷ்டரிடம் கூறுகிறார், இல்லை, நான் தோற்றுவிட்டேன் என்று. அப்பொழுது அந்த தலை குனிந்து இருக்கும்போது தான் என்ற அகங்காரத்தையும் அவர் விட்டுவிட்டதால் நான் தோற்றுவிட்டேன் என்று தலை குனிந்து நிற்பதை பார்த்தவுடன் வசிஷ்டர் கூறுகிறார், இப்பொழுதுதான் நீங்கள் பிரம்ம ரிஷி என்று. ஏனென்றால் ஒரு ரிஷியானவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், முதலில் விஸ்வாமித்திரர் கௌஷிகராக இருந்து அரசு அந்த லக்ஸுரி எல்லாவற்றையும் விட்டு வந்து அவர் தவம் புரிந்தார். அதன் பிறகு 2ஆம் முறையாக அவர் தவம் செய்த பொழுது அந்த திரிஷங்குக்காக தன்னுடைய தவ வலிமை, அதாவது தன்னிடம் தான் என்ன சேர்த்து வைத்திருந்தாலும் அதையும் அவர் கொடுத்து விட்டார். ஸோ அந்த பணத்திற்கு பதிலாக தவ வலிமையெல்லாம் அவர் கொடுத்து விட்டார். 3ஆவது முறையாக அவர் தவம் செய்து அந்த தன் அக்காவின் மகனுக்காக இந்த ஸ்லோகங்களை சொல்லி அவனையும் காப்பாற்றி விடுகிறார். 4ஆவது காமத்தை மேனகாவுடன் வாழ்ந்து பிறகு காமத்தை வென்று இனி எந்த பெண்ணிடமும் மயங்கக்கூடாது என்ற காமத்தையும் வென்று விடுகிறார். அந்த ரம்பாவிற்கு கோபத்தினால் அவர் சாபம் கொடுக்கிறார். பிறகு அந்த கோபத்தையும் ஜெயித்து பிரம்மாவை நோக்கி தவமிருந்து பிரம்மரிஷி பட்டம் பெறுகிறார். அதன் பிறகு அந்த தோல்வியால் ஹரிச்சந்திரனில் பொய் பேச வைக்க முடியாமல் போன போது தோற்று வசிஷ்டரிடம் தலை குனிந்த பொழுது தான் என்ற அகந்தையை அவர் விட்டுவிட்டார். பிறகு அவரை பிரம்ம ரிஷியாக இந்த வசிஷ்டர் ஒத்துக்கொண்டார். இந்த கதையெல்லாம் விஸ்வாமித்திரை பற்றிய இந்த கதையெல்லாம் சதானந்தர் கூறுகிறார். அது மட்டுமே அல்லாமல் இப்பொழுது அவர் ஸ்ரீராமரை அந்த அகல்யா சாபத்திற்காக அழைத்து வந்திருக்கிறார். ஸோ அகல்யாவிற்கும் ஒரு சாபம் நீங்கிவிட்டது. ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் கல்யாணமும் நடக்கப் போகிறது. ஏன்னா மிதிலைக்கு வந்திருக்கிறார் அல்லவா. அதனால் இவரால் இனி லோக நன்மைகள் பொது நலமாகவே இருக்க, சுயநலம் எல்லாம் துறந்து இவர் சிறந்த துறவியாக இருக்கிறார். இப்பொழுது ஹரிச்சந்திரன் கதையில் பார்த்தால் ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் பிரிந்து விடுகிறார்கள். அதற்கு ஒரு காரணம் விஸ்வாமித்திரர். அதற்கு ஈடுகட்டவே அதற்காகவே அவர் இப்போது ஸ்ரீராமர் மிதிலையில் வந்த பொழுது மிதிலையில் ஸ்ரீராமர் சீதா கல்யாணமும் நடக்கவிருக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.